இப்படி ஒரு அங்கீகாரம் ஊரறிய எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ இப்ப ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியே பொன்னி, அவளை நான் துரத்தி துரத்தி அடிப்பேன். வேண்டாமா, அது மட்டும் வேண்டாமா. இத்தனை வருஷ காலத்துல பொன்னி மனசுல என்னை பத்தி ஒரு வசதியான எண்ணம் இருக்குதுமா. அதுக்கு எடுத்துட வேண்டாமா. அதெல்லாம் உன்னோட இஷ்டம். ஆனா அதுக்காக ஏன் எண்ணத்தை எதுக்காகவும் மாத்திக்க போறது கிடையாது. மலரு, என் முன்னாடி இனி ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. வெளியில போயிடு. யாருக்கும் தெரியாம இவரையே வந்து பார்த்துட்டு போறாரு. மாயாக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நமக்கே தெரியாம மாயா ஏதாவது மறைக்கிறாங்களா? என்னவா இருக்கும்? அது என்னவா இருந்தாலும் நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஒரு நியாயமான முறையில் செட்டில் ஆயிருக்க. இனி என்ன நடந்தா என்ன? ஸ்வேதா, அழுவுறியா? ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? என் அப்பாவோட நிலைமை இப்படி திடீர்னு அப்செட் ஆனதை பத்தி நினைக்கிறப்போ அவருக்கு எதுவும் ஆவாதுன்னு நீ ஃபர்ஸ்ட் நம்பு ஸ்வேதா. இல்ல சந்துரு, அவரு சுருண்டு விழுந்தது இன்னும் என் கண் முன்னாலேயே நிக்குது. எவ்வளோ ஹெல்த்தியா இருந்த மனுஷன் அப்படி துடிக்கும் போது என்னால பார்க்கவே முடியல. எனக்கும் அந்த நேரத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் நல்லா தெம்பாயிட்டார்ல, அப்புறம் ஏன் நீ இப்படி அழுதுட்டு இருக்க? உனக்கே தெரியுதுல்ல சந்துரு, என் அப்பா அம்மாவை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல. அதுலயும் என் அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு தெரியும் ஸ்வேதா. இங்க பாரு, அவரோட பிஸ்னஸ், அவரோட ஒர்க்கு, அதில் அவர் காட்டுற இன்வால்மெண்ட்டு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு அவரை ஸ்ட்ரெஸ்ஸில் தள்ளி இருக்கு, அவ்வளோதான். ஆனால் அவர் அதை ஈஸியாக எதிர்த்து போராடி வெளியே வந்துட்டார்ல. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி பெயின் வந்திருக்கா? வந்தது இல்லைல்ல. அதனால அங்கிள் கொஞ்சம் பேனிக் ஆயிருக்கலாம். மற்றபடி ஹீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். டாக்டரே அவர் நார்மலாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டாரு. மற்றபடி ஹீ வில் பி ஆல்ரைட் சூன். நீ எதுவும் வரி பண்ணிக்காதடா. உண்மைதான் சந்துரு. ஆனா அவர் மயங்கி விழுந்த அந்த நிமிஷம் எனக்கு பெரிய பயத்தையே உண்டாக்கிடுச்சு. டாக்டர் அவரை கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவரு மறுபடியும் கவலைப்பட்டா பெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பாரு, அவருக்கு எவ்வளவு பெரிய கவலையை கொடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன கவலையை கொடுத்து வச்சிருக்க? அப்பா அங்கிள் ஆண்டி கிட்ட சொன்னதையெல்லாம் மறந்துட்டியா? எனக்கு ஏதாவது ஆயிரம்னு எல்லாம் நான் பயப்படல. என்ன ஒண்ணு, ஸ்வேதா சந்துருவோட குழந்தைய பார்க்காம போறோமே தான் வருத்தமா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அப்போ நம்ம குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசைய பல சமயத்துல சொல்லிட்டாங்க.
ஒரு மகளா நான் அதை கூட அவருக்கு செய்யல சந்துரு. ஸ்வேதா, நம்ம என்ன குழந்தை பெத்துக்காமலா இருக்க போறோம்? இல்ல குழந்தைய தள்ளி போட்டிருக்கோமா? இப்ப நடக்கல, அவ்வளவுதான். ஆனா அது எந்த சமயத்துல நடக்க தானே போகுது. இங்க பாரு, மனசை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா வச்சுக்கோ. அது எந்த மொமெண்ட்ல வேணாலும் நடக்கலாம். நம்ம சீக்கிரமா குழந்தைய பெத்து உங்க அப்பா கையில கொடுப்போம், சரியா? சும்மா தலையாட்டினாலாம் பத்தாது, சிரிச்சுக்கிட்டே நல்லா சொல்லு. அப்போ சிரிக்க மாட்டியா? யாரோ என் நெஞ்சை திண்ணியது, ஒரு விரலாலே தூங்கும் என் உயிரை துண்ணியது. யாரோ என் கனவில் பேசியது, இரு விழியாலே வாசம் வரும் பூக்கள் வீசியது. தூரத்தில் நீ வந்தால் என் நெஞ்சில் பூகம்பம், மேகங்கள் இல்லாமல் மழைச்சாரல் ஆரம்பம். முதலும் ஒரு முடிவும் என் வாழ்வில் நீதானே. நிலவாக உன்னை வானில் பார்த்தேன், அலையாக உன்னை கடலில் பார்த்தேன், சிலையாக கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. மானாக உன்னை மலையில் பார்த்தேன், தேனாக உன்னை மலரில் பார்த்தேன், மயிலாக உன்னை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே. சொல்கிறேன் உன்னை, நீ ஏசி செல்கிறாய் என்னை. வீணை தன்னையே மீட்டிக் கொண்டதாய் எண்ணிக்கொள்கிறேன் அன்பே. காலம் என்பது மாறும், வலி தந்த காயங்களாரும். மேற்கு சூரியன் மீண்டும் காலையில் கிழக்கில் தோன்றிதான் தீரும். நதியோடு போகின்ற படகென்றால் ஆடாதா, ஆனாலும் அழகாக கரை சென்று சேராதா. உயிரே என் உயிரே, ஒரு வாய்ப்பை தருவாயா? நிலவாக உன்னை வானில் பார்த்தேன், அலையாக உன்னை கடலில் பார்த்தேன், சிலையாக கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. மானாக உன்னை மலையில் பார்த்தேன், தேனாக உன்னை மலரில் பார்த்தேன், மயிலாக உன்னை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே. சந்துரு, ஏ, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. ஏ, இங்க பாரு, நீ எப்பவும் கண் கலங்க கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சந்தோஷமா இருக்கிற பொண்ணுகிட்ட இருந்துதான் எப்பவும் சந்தோஷமான குழந்தை உண்டாகும், சரியா? ம்? எங்க இருக்காங்கன்னே தெரியல. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு.
மேடம், என்ன பூஜா சொல்லு, நானே வந்துட்டேன். ஏதாவது அர்ஜென்ட்டா பேசணுமா? பேசுறது இல்ல மேடம், ஒரு ஷாக் நியூஸ் ஷேர் பண்ணணும். ஷாக் நியூஸா? ஆமா மேடம், அசோசியேட் செக்ரட்டரி எலெக்ஷன்ல பொன்னி நிக்கிறாங்களா? பொன்னி உங்களை விட்டு ஒதுங்கி போற மாதிரி இல்ல மேடம். ஃபேக்டரி பறிவட்டோன்னு ஒன்னொன்னத்துலயும் உங்களை தோக்கடிச்ச மாதிரி இந்த எலெக்ஷன்லயும் உங்களை தோக்கடிக்க முயற்சி பண்றா. இப்பவும் கடைசியா உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஒழுங்கா திருந்தி உன்னோட இந்த குறுக்கு வழியெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒழுங்கான இண்டஸ்ட்ரியலிஸ்டா வாழ பாரு. அதான் உனக்கு நல்லது. இல்ல ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன மேடம் சைலண்டா இருக்கீங்க? இந்நேரத்துக்கு நீங்க பெருசா கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்னது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான மேட்ரே இல்லையே. மேடம் என்ன சொல்றீங்க நீங்க? இங்க பாரு பூஜா, அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்ட் ஒன்றும் நம்ம தலையில கட்டுற பரிவட்டம் இல்ல. இத்தனை வருஷமும் எந்த ஒரு போட்டியும் இல்லாம என் தலைய அலங்கரிச்சிட்டு இருக்கிற கிரீடம் அது. அத அவ்வளோ சீக்கிரம் யாருமே புடுங்கிட முடியாது. மேடம், பொன்னின்ற ஒரு கேரக்டர் உங்க வழியில வராத வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன். பூஜா, சாரி மேடம், சிச்சுவேஷன் அப்படி இருக்கிறதால சொல்லிட்டேன். பொன்னியோட எந்த பிரச்சனைக்குள்ளயும் ராணி வராத வரைக்கும் ஓகே. ஆனா ராணியே எலெக்ஷன்ல நிக்க சொல்லி தைரியம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா மேடம், செந்தில் எல்லாத்தையும் கிளியரா ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எலெக்ஷன்ல நில்லுன்னு சொன்னதோட ராணி ஓய மாட்டாங்க. அடுத்ததுன்னு பொன்னியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொன்னி தனியா நின்னாலே அவ டான்ஸ் பெருசா இருக்கும். இதுல தாளம் போடுறதுக்கு கூட ஒரு ஆள் இருந்துட்டா சொல்லவே வேண்டாம் மேடம். பாக்குறேன். போனதெல்லாம் போட்டோம். ஆனா இந்த செக்ரட்டரி போஸ்ட அப்படி என்னால அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாது. ஹலோ மாயா, நான் தான் உன் ஆஃபீஸ்க்கு தேடி வந்து இனிமே என் லைஃப்ல என் விஷயத்துல எதுலையுமே தலையிடக்கூடாதுன்னு உனக்கு வார்னிங் கொடுத்தேன். நீயும் பதில் சொல்லாம அமைதியா இருந்ததுனால நான் கிளம்பி வந்தேன். இப்ப எதுக்கு இந்த ஃபோன் கால்? என்ன பொன்னி, உன்னை பத்தி உன் மனசுக்குள்ள நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியணுமா? இந்த வாழ்க்கையில வீணா போன ஜென்மங்களை என்னைக்குமே நான் சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே நான் சந்திச்சாலும் தேவையில்லாம அவங்க கிட்ட மோதி தோக்குற நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். முக்கியமா உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நான் வாழ்க்கையில என்னைக்குமே அடிபணிஞ்சு போற மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், போது நிறுத்துறியா? என்னோட பேச்சையே உன்னால தாங்கிக்க முடியல. இனிமே நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியையும் நடக்க போற சம்பவங்களையும் எப்படி மாயா தாங்கிக்க போற? பொன்னி வேண்டாம் பொன்னி. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், உதார் பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னமோ ஆதாரம் இருக்கு, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலான்னு ரொம்ப துள்ளாத. எத்தனை தடவை சொன்னாலும் எவ்வளவுதான் நீ அடிபட்டு தோத்து போனாலும் உனக்கு புத்தியே வராதுல்ல. சரி பரவாயில்ல. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்ட்ல நீ என்னை எதிர்த்து நிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இத பாரு, இப்ப நான் நேரடியாவே சொல்றேன், நீ அதுல நிக்க கூடாது. அதுக்குள்ள இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன நான் சொல்றது காதுல விழுந்துச்சா? நீ சொன்னது காதுலயும் விழுந்தது. நீ இப்ப அங்க கதறிட்டு இருக்கிறது என் கண்ணிலையும் தெரியுது. பொன்னி,
நான் சொல்றத விளையாட்டா எடுத்துட்டு இருக்காத. நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அப்படியா? நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே நீ பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ண பாத்தியா? அதுலயே உன் தோல்வி உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல மாயா. பொன்னி, மாயா கூலா இரு. எலெக்ஷன்ல சந்திப்போம். பை. பொன்னியை இந்த போஸ்ட்ல நிக்க விடாம அவளை அடக்கணுமே. என்ன பண்றது? பேசி பாப்போம். ஹலோ, என்ன வேலுச்சாமி, நம்பர் புதுசா இருந்தா போன் எடுக்க மாட்டியோ? நீங்க யாரு? அது சரி. பொன்னியோட முகம், பொன்னியோட குரல், பொன்னியோட பேச்சு, இப்படி பொன்னி பொன்னினே புராணம் பாடுற உங்களுக்கு ஏன் குரல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மலரு, தப்பி தவறி கூட அந்த பேரை இன்னொரு தடவை சொல்லிடாத. அவெல்லாம் செத்து போய் எவ்வளவோ வருஷம் ஆயிப்போச்சு. என்னம்மா இப்படி சொல்ற? மலரு சாகலம்மா. அவ சாக மாட்டா. அவ என் பொண்ணுமா. இங்க பாரு, உன் பொண்ணுன்னு உன் வாயால இன்னொரு தடவை சொல்லிடாத. அந்தஸ்து இல்லைன்னு தப்பு தப்பா பேசிட்டு எப்ப எங்களை விட்டுட்டு போனியோ அன்னைக்கே அந்த மலரெல்லாம் செத்து போயிட்டா. இப்போ நான் மாயா, உன் பொண்ணு பொன்னிக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சு போகாம வளர்ந்து நிக்கிற மாயா. அப்படியெல்லாம் பேசாதம்மா. அன்னைக்கு ஏதோ ஒரு புத்தியில அப்படியெல்லாம் பேசிட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி அதுக்காக மனசார் ரொம்ப வருத்தப்பட்டேன். திரும்ப வந்து பார்த்தேன். ஆனா மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அன்னைக்கு உன்னை பார்க்க வந்தப்ப கூட இதையெல்லாம் சொல்லித்தான் மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா நீ என்ன பேச விடல. பல வருஷத்தோட அழுக, அலைச்சல், அவஸ்தை, இது எல்லாத்தையும் அந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையில அழிச்சிடலான்னு பாத்தியா வேலுச்சாமி? அதெல்லாம் முடியாது மிஸ்டர் வேலுச்சாமி. வார்த்தைகள்ல தீய சேர்த்து கொட்டாதம்மா. இத பாரு, உன்கிட்ட இந்த பழைய விஷயங்களை எல்லாம் பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால மா மா பொன்னி பொன்னின்னு எல்லாரும் தூக்கி வச்சு ஆடுறீங்கல்ல, நீங்க எல்லாரும் அதை நிறுத்துற மாதிரி படிப்படியா ஒவ்வொன்னா ஆரம்பிக்க போறேன். அந்த ஒரே மகளோட அன்பான அப்பங்கிட்ட இத சொல்லிட்டு செஞ்சா கொஞ்சம் நல்லா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தான் போன் பண்ணேன். குடும்பம், புருஷன், குழந்தைங்கன்னு சந்தோஷமா உன் பொண்ணு கூடி வாழ்ந்துட்டு இருப்பா. ஆனா நான் அனாதையா அழுதழுது வாழணுமா? இத பாரு, இனிமே அதெல்லாம் இல்ல. படிப்படியா அந்த குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம போகும்.
அப்புறம் அவ்வளோ கஷ்டத்தையும் உன் பொண்ணு பொன்னி மொத்தமா அனுபவிக்க போறா. நீ போய் சொல்லு, எல்லாத்துக்கும் போய் அவளை தயாரா இருக்க சொல்லு. ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதம்மா. நான் செஞ்ச தப்புக்கு அவளுக்கு ஏமா தண்டனை? வலிக்குதோ? இப்ப வலிக்குதா உனக்கு? நீ பண்ண தப்புக்கு நான் மட்டும் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ செஞ்சதுக்கு பழிக்கு பழியாவது தீத்துக்கிட்டா செத்து போன என் அம்மாவோட ஆத்மாவாவது சாந்தி அடையும்ல. வேணாம்மா, வேண்டாம். நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுமா. ஆனா பொன்னி பாவம்மா. அடடடடா, பாசம் பொங்குதோ? அவளை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு நான் கொடுக்கிற தண்டனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வேலுச்சாமி. மா, அந்த மாதிரி யோசனையே உனக்கு வர வேண்டாம்மா. நீ அமைதியா இருமா. இத பார், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. நான் அந்த மாதிரி மோசமானவன் இல்லம்மா. நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம்தாம்மா. பாரா, எனக்காக வேண்டி நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவோம்மா. அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது கேக்குறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா இப்ப ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். நீ எனக்காக அதை மட்டும் செஞ்சிரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லுமா, என்னன்னு சொல்லு சொல்லு. உன் பொண்ணு அசோசியேஷன் செக்ரட்டரி எலெக்ஷன்ல எனக்கு போட்டியா நிக்க போறாளாம். அதுல அவ நிக்க கூடாது. என்ன வேலுச்சாமி, பதிலே காணோம்? சரிம்மா, கண்டிப்பா சொல்றேம்மா. பிரச்சனை எதுவும் வேண்டாம். பக்குவமா நான் எடுத்து சொல்றேம்மா. அது